வணக்கம் தமிழா. எங்கிட்ட இருக்குது ரெட்மி டிவி ஃபயர். என்ன ஃபயர் விடுறாங்க பார்த்தீங்களா? இது வந்து ஃபயர் ஓவர்ஸில் வந்து பவர் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலே முதல் முறையாக வரக்கூடிய ஃபயர் ஓவர்ஸ் டிவி இதுவாக இருக்கலாம். தப்பாக இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கரெக்ட் பண்ணுங்கள். இது என்ன ஃபயர் ஓவர்ஸ்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக வந்து ஷாமியோட டிவிகள், இந்த ரெட்மி டிவி எல்லாமே வந்து அவங்களோட பேட்ச் வால் யூஐயில் வந்து பவர் ஆகுது. அவங்களோட ஓன் யூஐ அதில் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இதில் வந்து அந்த யூஐ கிடையாது. அமேசானோட ஃபயர் ஓவர்ஸ் வந்து இதில் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ அமேசானோட ஃபயர் டிவி வந்து பலரும் வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதாவது அந்த ஃபயர் டிவி ஸ்டிக் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு இந்த டிவியில் கிடைக்குது. ஸோ இந்த டிவி வந்து இப்போதைக்கு ஒரே ஒரு சைஸில் தான் கொண்டு வந்துருக்காங்க. 32 இன்ச் டிவி இது. 11,999 வந்து இதோட விலை. அது நீங்கள் வாங்கும்போது ஒரு 1000 ரூபா வந்து கார்டு ஆஃபரும் தராங்க. ஸோ அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி வீட்டுக்கு டெலிவரி ஆன பிறகு மீ அக்கௌண்ட்டில் வந்து ஒரு 1000 rupees கிரெடிட் ஆகும் சொல்லிட்டாங்க, கூப்பன். அதை வச்சு வேறு ஏதாவது நீங்கள் வந்து me.com வெப்சைட்லேருந்து வாங்கலாம்னு போட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த டிவி எப்படி இருக்குது, இந்த ஃபயர் ஓவர்ஸ் வந்து எப்படி இருக்குது, அதெல்லாம் பற்றி வந்து இந்த பதிவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங். இப்போ உள்ள என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 2 கால்கள் தராங்க. ஸோ இதற்கான டிவிக்கான கால்கள் பிளாஸ்டிக்கில் தான் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அந்த டிவியை வந்து வெளியே எடுக்கலாம். இந்த பிளாஸ்டிக் ப்ரொடெக்டிவ் ஃபில்மெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. இது வந்து ஒரு 3.9 kg கிட்ட இருக்குது இந்த டிவி. வேரண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயருக்கான வேரண்டி வந்து உங்களுக்கு இந்த டிவியில் கிடைக்குது. இந்த லெக்கை பொறுத்தக்கூடிய ஸ்க்ரூஸ் இருக்குது. அப்புறம் ரிமோட், அதுக்கான பேட்டரியும் வந்துருக்காங்க. ஸோ இந்த பேக்கேஜும் வந்து பார்த்தீங்கன்னா ஈகோ பேக்கேஜிங். இந்த பேக்கேஜிங்கை வந்து நீங்கள் வந்து கட் பண்ணி சில வேறு யூஸுக்கும் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ வந்து ஓப்பன் பண்ணி தூர போடாமல் அதை வந்து யூஸ் பண்ணுறது தக்கன சில ஆப்ஷன்ஸ் வந்து தந்திருக்காங்க இந்த பேக்கேஜிங்கில். பின்பக்கம் வந்து இப்படி இருக்குது. போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆண்டனா போட்டிருக்கு, ஈத்தர்நெட் போட்டிருக்கு, 2 HDMI போட்டிருக்கு, ஏவி இன்புட் இருக்குது, இயர்ஃபோன் மற்றும் USB 2.0 போர்ட் வந்து 2 இடம் தந்திருக்காங்க. இதில் வந்து IR சென்சர் இருக்குது. அப்புறம் ப்ளூடூத் மூலமாக நீங்கள் வந்து ஆக்சசரிஸில் வந்து பேர் பண்ணிக்கலாம். டூவல் பேண்ட் வைஃபை சப்போர்ட்டும் உங்களுக்கு இதில் கிடைக்குது. செட்டப் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. இந்த டிவியை நீங்கள் வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்கள் அமேசான் ஐடி ப்ரீ ரெஜிஸ்டர்டாகவே வந்துடும். அதாவது இப்போ அமேசானில் ஈகோ டிவைசஸ் வாங்கினா உங்கள் அமேசான் ஐடியை வந்து ப்ரீ ரெஜிஸ்டராக பண்ணிப்பாங்க. அந்த பாக்ஸ்லேருந்து எடுத்த உடனே ரெடியாக இருக்கும், செட்டப் வந்து ரெடியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி அமேசானில் இந்த டிவி வாங்கினா உங்கள் அமேசான் ஐடி செட்டப் ஆகி வரும். இல்லாட்டி நீங்கள் வந்து me.comல வாங்குறீங்க, இல்லாட்டி ஆஃப்லைனில் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து செட்டப் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணால் ஈஸியாக நீங்கள் செட்டப் பண்ணிடலாம். நீங்கள் வந்து இது வந்து ஸ்மார்ட் டிவி. ஸோ வந்து உங்களுக்கு வைஃபை வேணும். இந்த ஸ்மார்ட் ஆப்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து வைஃபை வேணும். யூஐ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸ்க்ராலிங்கில் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. அதாவது நான் பார்த்த டிவிகள்லேயே யூஐலேயே ரொம்ப ஃபாஸ்ட்டான ஒரு யூஐன்னு இது சொல்லலாம். யூஸ்வலாக வந்து இந்த ஃபயர் டிவி ஸ்டிக்கில் கூட இதே மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டான யூஐ தருவாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு இதுலேயும் கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி ரிமோட் தராங்க. ரிமோட்டில் வந்து அலெக்ஸாக்கான ஒரு ஷார்ட்கட் பட்டன் இருக்குது. அலெக்ஸா வாய்ஸ் அசிஸ்டன்ட் வந்து இதில் எனேபிள் யூஸ் பண்ணலாம். ஹாட் கீஸ் வந்து பிரைம் வீடியோ, நெட்ஃப்ளிக்ஸ் மற்றும் அமேசான் மியூசிக்கு தந்திருக்காங்க. ஆப்ஸுக்கான பட்டன் தனியாக இருக்குது. கைட் பட்டன் இருக்குது. இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி நீங்கள் செட்டப் பாக்ஸை வந்து இது கூட நீங்கள் பேர் பண்ணி செட்டப் பாக்ஸுக்கான ரிமோட் தேவையில்லை, இதை வச்சே நீங்கள் வந்து செட்டப் பாக்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். அப்புறம் வந்து மியூட் பட்டன் வந்து உங்களுக்கு இதில் தந்திருக்காங்க. மியூட் பட்டன் வந்து ரெட்மி டிவிகளில் இல்லை. ஸோ இதில் வந்து ரெட்மி டிவி ஃபயரில் வந்து செப்பரேட் மியூட் பட்டனும் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஸோ டிஸ்பிளே வந்து இது வந்து 32 இன்ச் டிவி, HD ரெசல்யூஷனோட வருது. HDR சப்போர்ட் இருக்குது. ஸோ நெட்ஃப்ளிக்ஸ், யூடியூப்லலாம் வந்து HDR ஒர்க் ஆகுது. அமேசானோட கண்டென்ட்டில் வந்து HDR ஒர்க் ஆகுது. ஏன்னா வந்து அவங்க கண்டென்ட் வந்து 4Kல தான் வந்து HDR வந்து ஒர்க் ஆகும். மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து HDR வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. பிக்சர் குவாலிட்டி நல்லாவே இருக்குது. இந்த ஒரு 32 இன்ச் டிவி இந்த விலைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு டிஸ்பிளே வந்து உங்களுக்கு வந்து இதில் தந்திருக்காங்க. இப்போ சில பேருக்கு வந்து டவுட் இருக்கும். அதாவது ஆண்ட்ராய்ட் டிவிலலாம் எனக்கு வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர் இருக்குது, இதில் எப்படி உங்களுக்கு ஆப்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சந்தேகம் இருக்கும். கூகுள் ஆப் ஸ்டோரை விட உங்களுக்கு அதிகமான ஆப்ஸ் வந்து அவங்களோட இந்த ஃபயர் ஓவர்ஸ் ஆப் ஸ்டோரில் கிடைக்கும் சொல்கிறாங்க. ஒரு 12,000 கிட்ட ஆப்ஸ் வந்து உங்களுக்கு இதில் வந்து எதிர்பார்க்கலாம். பல கேட்டகரியில் வந்து ஆப்ஸ் இருக்குது, கேம்ஸும் இருக்குது. ஸோ வந்து பல கேட்டகரியில் பல கேம்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து இதில் டவுன்லோட் பண்ணலாம். ஸோ ஆப்ஸை பற்றி பிரச்சனை இல்லை. உங்களுக்கு தேவையான எல்லா ஆப்ஸும் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. மெயின் யூஐயில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைவ் டிவி இன்டெகிரேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து லைவ் சேனல்ஸில் வந்து இங்கேருந்தே நீங்கள் பார்க்கலாம், ஒரே ஸ்க்ரீனில் வந்து பார்த்துக்கலாம். ஸோ அதுக்காக நீங்கள் வந்து ஷிஃப்ட் பண்ணிடலாம் இருக்க தேவையில்லை. லோக்கல் சேனல், செட்டாப் பாக்ஸில் உள்ள சேனல்ஸ் எல்லாமே வந்து இங்கேருந்தே நீங்கள் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். செட்டாப் பாக்ஸ் வந்து இதில் வந்து இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது இந்த சேம் ரிமோட் மூலமாக நீங்கள் செட்டாப் பாக்ஸையும் வந்து நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். பிக்சர் மோட் வந்து நீங்கள் ஸ்டாண்டர்ட், மூவி, டைனமிக், ஸ்போர்ட்ஸ், கேம், பிசி மற்றும் ஈகோவில் வந்து நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். பேக்லைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், டைனமிக் பேக்லைட், கலர் சேச்சுரேஷன்ஸ், ஸ்க்ரீன் செட்டிங்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி ஆடியோ செட்டிங்ஸும் இருக்குது. ஸோ வந்து சவுண்ட் மோட் வந்து ஸ்டாண்டர்ட், மியூசிக், மூவி,
கிளியர் வாய்ஸ், என்ஹான்ஸ் பேஸ்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் பேஸ் கண்ட்ரோல், ட்ரிபிள் கண்ட்ரோல், பேலன்ஸ், அந்த ஈக்குவலைசர் செட்டிங்ஸ்லாம் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி பல ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஆடியோ செட்டிங்ஸும் தராங்க. இதில் வந்து ஏர்ப்ளே சப்போர்ட் இருக்குது, ஆப்பிள் ஏர்ப்ளே சப்போர்ட் இருக்குது, மீராகாஸ்ட் சப்போர்ட்டும் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. இந்த டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1GB ரேம் மற்றும் 8GB ஸ்டோரேஜ் வந்து கிடைக்குது. குவாட்-கோர் சிபிஐ, மாலி G31 M.2 GPU வந்து உங்களுக்கு தந்திருக்காங்க. சில கேம்ஸ்லாம் வந்து டவுன்லோட் பண்ணி விளையாடி பார்த்தேன், ரொம்பவே ஸ்மூத்தாகவே இருக்குது. ஆடியோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 20 வாட் ஸ்பீக்கர் தராங்க. டால்பி ஆடியோ, டிடிஎஸ் ஹெச்டி, டிடிஎஸ் விர்ச்சுவல் எக்ஸ் சப்போர்ட் இது வருது. இந்த டிவிக்கு வந்து ஆடியோ வந்து தரமான ஒரு ஆடியோ வந்து உங்களுக்கு தந்திருக்காங்க. லவுடான ஒரு ஆடியோ, ஒரு டீசெண்டான ஒரு ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஸோ இதான் வந்து ரெட்மி டிவி. எனக்கு வந்து இந்த ஃபயர் டிவி ஓஎஸ் வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ இதில் வந்து அந்த ஃபயர் டிவி ஓஎஸ் வந்து உங்களுக்கு தராங்க. ரொம்பவே ஒரு ஃப்ளூயிடான ஒரு யூஐ, அப்புறம் பல ஆப்ஸ், எக்கச்சக்கமான ஆப்ஸ் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஒரு கவலை இல்லாத ஒரு யூஐ சொல்லலாம். ஏன்னா வந்து என்னோட ஒரு பழைய 20 வருஷத்துக்கு முந்தைய ஒரு பேனசோனிக் டிவியில் கூட நான் வந்து இந்த ஃபயர் டிவி ஸ்டிக் போட்டு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். சூப்பராக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த ஃபயர் ஓவர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இப்போ இந்த ரெட்மி டிவியில் வந்து கொண்டு வந்துருக்காங்க. ஸோ இந்த டிவியை பற்றி உங்களோட கருத்துக்கள், இதோட விலையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அதெல்லாம் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னை பொறுத்தவரைக்கும் இனி அவங்க வந்து அடுத்தது ஒரு 43 இன்ச் டிவி, ஒரு 55 இன்ச் டிவியும் வந்து இந்த ஃபயர் ஓவர்ஸில் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும், நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ ரெட்மி டிவி இதோட பைலிங் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனோட வாங்கணும்னு நினச்சாங்க, கிளிக் பண்ணி வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை இந்த விடைபெறுவது ரேஷ்மாஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு.